டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய், இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இதை எப்படிங்க சரி செய்யறது? இல்ல எனக்கு எவ்வளவுதான் நான் மெடிசன் எடுத்தாலும் சுகர் லெவல் ஒரு 250, 300 இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இது இருக்க இருக்க மெடிசன் டோசேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறேன். இதனால என்ன ஆகுதுன்னா, சுகருக்கான மெடிசன் சாப்பிடும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அல்சர் அப்படின்னு சொல்றோம். வயிறு புண்ணு. ஏன்னா அடிக்கடி மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கங்க. பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட். சுகர் கண்ட்ரோல் ஆகல. சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் சில ஹெர்ப்ஸ் நான் சாப்பிட்றேன், மூலிகைகள். இதனால வயிறு இரிட்டேட் ஆகுது. கேஸ்ட்ரைட்டிஸ் வருது, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வருது, அல்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நான் மெடிசனும் சாப்பிட முடியல, ஹெர்ப்ஸும் எடுக்க முடியல. இந்த அல்சர் எப்படி நான் சரி பண்றது? இதை சரி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு சுகர் லெவல் கடன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். கொஞ்சம் உணவு எடுத்தாலும் வயிறு உபசமா இருக்கும். இந்த சுகரோட என்னால போராடுறதை விட அடுத்ததாக இந்த டைஜஷன் ப்ராப்ளமும் எனக்கு வந்துருச்சுன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வயிறு உபசம் ஆயிடுது. சுகர்னால ஈஸியா திரும்ப திரும்ப பசி எடுக்குது. சரி, இந்த சுகருக்கான மெடிசன் ஏதாவது மூலிகைகள் எடுத்தா திரும்ப வயிறு புண்ணாகுது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கக்கூடிய கேப்ல என்ன ஆகும்னா, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க. மாத்திரைகளும் நான் நிறைய சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ல வயிறு புண்களையும், அதாவது அல்சர் ப்ராப்ளமும் நமக்கு சரியாகணும், ஆசிட் ரிஃப்ளக்ஸும் நமக்கு சரியாயிட்டு இதனோட சேர்ந்து நமக்கு பிளட் சுகர் லெவல் நார்மல் வரணும்னா ஈஸியா இந்த மாதிரியான வழிமுறைகள், அதாவது ஃபுட்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். மெயினா நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி நமக்கு டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமானாலோ டிப்ரெஷன் ஆனாலோ நமக்கு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனோட சேர்ந்து இந்த அல்சர் ப்ராப்ளமும் நமக்கு அதிகமாகும். அப்போ பிளட் சுகர் லெவலோட அல்சர் ப்ராப்ளமும் அதிகமாகுது. இது ரெண்டுமே மேனேஜ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் என்னன்னா, நம்ம மைண்டை காமா வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப டென்ஷன் ஆகாம நம்ம இருக்கிறது. நைட்ல போதுமான அளவுக்கு உறக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உறக்கம் சரியாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அல்சர் பிரச்சனைகள் இதுவுமே சரியாகுதுன்னு சொல்லலாம். பேசிக்கா இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான சுகர் லெவல் இருக்கும் பொழுது என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப முக்கியமான மருந்துகள் எதை எடுத்தா நமக்கு சரியாகும், இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இருக்க 250, 300, 350 எனக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது முக்கியமாக இதுல ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் நிறைய பேருக்கு குறையாமலே இருக்கும். அப்போ அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரியான வழிமுறைகள், முக்கியமாக இரவு நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இரவு நேரத்துல எடுக்கக்கூடிய உணவை பொறுத்த வரைக்கும் ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவா இருக்கணும். ஒரு 8:30க்குள்ள நம்ம நைட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இரவு நேரத்துல அதிகமா நான்வெஜ் எடுக்கிறது, ரொம்ப ஆயிலி டயட் எடுக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இதற்கு முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்னா, கொன்றை, அதாவது சரக்கொன்றை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொன்றை அப்படின்னு சொல்லும்போது நல்ல மஞ்சள் நிறத்துல ஒரு மலர்கள் இருக்கிற ஒரு மர வகையை சேர்ந்தது. இந்த கொன்றை மலர்களோடு கொன்றை பட்டை, மரப்பட்டையும் நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆவாரம் பூவோட மலர்களும் அதனோட பட்டையும் நம்ம எடுக்கணும். இதனோட பார்த்தோம்னா நாவல் மரப்பட்டை, இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது மூன்றையுமே சேர்த்து நம்ம கொரகொரப்பா பவுடர் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது பொதுவாகவே பார்த்தோம்னா மதுமேக சூரணம் இல்ல ஆவாரை குடிநீர் என்ற மருந்துகள்லையும் இது சேருது. இந்த மருந்தும் நம்ம பயன்படுத்தலாம். இல்ல ஸ்பெஷலா இந்த கொன்றை, ஆவாரை, நாவல் மூன்றும் சேர்ந்த மூலிகைகளை பயன்படுத்தும் போது நைட்ல நம்ம இதை கண்டிப்பா சாப்பிடும்போது காலையில என்னென்ன மாற்றங்கள் நம்ம உடல்ல தெரியும்னா, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் குறையுது, மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகுது, அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு சொல்யூஷன் இது சொல்லலாம். இந்த மருந்தை சொல்லலாம். இந்த 3 மூலிகையும் சேர்ந்த இந்த மருந்தை நம்ம சாப்பிடும்பொழுது அளவுக்கு அதிகமான பிளட் சுகர் லெவல் அதிகமாயிட்டே இருக்குன்னா அவர்களுக்கு இதை ஸ்பெஷல் மெடிசனா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதை தாண்டி வேறு என்ன மருந்துகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தினமும் அன்றாட உணவில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில வழிமுறைகள். அதுல சுண்டை வற்றல் சூர்ணம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த சுண்டை வற்றல் சூர்ணம் ஸ்பெஷலாகவே சுண்டைக்காய் உலர்ந்து இருக்கு இல்லையா, அதுல இருந்து செய்யக்கூடியதுதான். இந்த சுண்டை வற்றல் சூர்ணம் நம்ம பயன்படுத்தும் பொழுது இதுவுமே தண்ணீர்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரணும். எதற்காகனா சுகர் லெவல் குறையறதுக்கும் சரி,
வயிற்றில் இதனால சுகர் மெடிசின் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்து வயிற்றுல புண்கள் இருக்கு, அதை நம்ம சரி செய்யணும்னாலும் இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை தண்ணீர்ல கலந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நீண்ட நாட்களாக நமக்கு வந்து சுகர் லெவல் குறையாம இருக்குன்னா இந்த வழிமுறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சுகர் லெவல் குறையும். இதனோட நம்ம காய்கறிகள்ல அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபுட் எல்லாமே சாப்பிடுவோம், அந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட், அந்த ஃபைபர் கண்டென்ட் தான் நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததாக முழு தானியங்கள் அப்படின்னு சொல்றோம், ஹோல் கிரெயின்ஸ், அதாவது அன்பாலிஷ்டு ஹோல் கிரெயின்ஸை வந்து நம்ம உணவுல நிறைய சாப்பிடணும். இந்த பட்டை தீட்டப்படாத நம்ம தானிய வகைகளை அதிகமான கவனம் செலுத்தி நம்ம எடுத்துக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம். நமக்கு வந்து சுகர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். சுகர் லெவல் வந்து குறையவே மாட்டேங்குது, அதிகமாயிட்டே போகுது, இதனாலேயும் எனக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நான் சொன்ன இந்த குடிநீரோட சேர்த்து சுண்டை வற்றல் சூர்ணமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து நிச்சயமாக குணமாகும். இந்த சுண்டை வற்றல் சூர்ணம் அப்படின்னு சொல்றது புண்களை குணமாக்குறது மட்டும் இல்ல, சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது. இதை நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இரவு நேரத்துல நான் சொன்ன உணவு முறைகளும் காய்கறிகளும் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்து சாப்பிடும்பொழுது நிச்சயமாக எனக்கு வந்து சுகர் லெவலே குறையல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இந்த கஷாயம் எப்படி குடிக்கணும்னா இந்த 3 மூலிகைகளையுமே சேர்த்து நம்ம கஷாய பொடியா ரெடி பண்ணிக்கணும். இத வந்து ஒரு 5 கிராம் எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு வழக்கமா நம்ம கஷாயம் ரெடி பண்ற மாதிரி தான் ரெடி பண்ணணும். இத குடிக்கும்பொழுது காலையில கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி, இரவு நேரத்துல உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி குடிக்கணும். இப்ப காலையில நீங்க வாக்கிங் போறீங்கன்னா இத குடிச்சிட்டு வாக்கிங் போனா நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தெரியும். பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறையும். இரவு நேரத்திலும் இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கழித்து உணவு எடுக்கும் பொழுது, உணவு சாப்பிடும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றதுக்கும் சரி, அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.